வணக்கம் மக்களே. வணக்கம். ஸோ வாரம் வாரம் ஓடிடி மற்றும் தியேட்டர்களில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வாரம் ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரம் ஜூன் 7ஆம் தேதி தேட்டரில் என்னென்ன படங்கள் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த வாரம் வந்து தேட்டர் ரிலீஸில் ஒரு முக்கியமான படம் ஒன்று இருக்குது, அதை நம்ம கடைசி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சில முக்கியமான படங்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஹரா அப்படின்னு ஒரு படம் வருது, மைக் மோகனுடைய படம். ஓகே, விஜய் ஸ்ரீ இயக்கியிருக்காரு. ஸோ மைக் மோகனுக்கு இப்போ நிறைய 80s ஹீரோஸ்லாம் வந்து திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக கூட ராமராஜன் படம் வந்தது, கவுண்டமணி வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படமே வந்து கொஞ்சம் கவனிக்கப்பட்டிருக்கு. ஹரா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஹரா திரைப்படத்துக்கு இந்த வாரம் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு. அதை தொடர்ந்து அஞ்சாமை அப்படின்ற ஒரு திரைப்படமும் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷனில் நம்ம விதார்த்து, ரகுமான், வாணி போஜன் இவங்களுடைய நடிப்பில் இந்த ஒரு திரைப்படம் வெளியாகுது. பொதுவாக ட்ரீம் வாரியர் அவங்களுடைய கதை அவங்க தேர்ந்தெடுக்கிற விதமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காகவே ஸோ அதுக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கதையும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த படமும் இந்த வாரம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதே மாதிரி கதையை வச்சு ஒரு பாப்புலரான படம் இன்னொரு படம் வந்து வரப்போகுது, வெப்பன். சத்யராஜுடைய படம், ஒரு சூப்பர் ஹியூமனாக அடிச்சிருக்காரு, சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ ட்ரைலரில் பார்க்கும்போதே கதை கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி, விஜய் வசந்தும் சத்யராஜும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள். ட்ரெய்லரில் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, ஒரு டார்க் மோட்லேயே எடுத்திருப்பாங்க. இன்னொன்று படத்துடைய டேரக்டர் எல்லாரும் பேசும்போது கொஞ்சம் அதிக பட்ஜெட்டில் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ இந்த படத்துக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது, அதிகம் இருக்குது. அதே மாதிரி சத்யராஜ் அவர்களும் ஒரு பேட்டியில் சொல்லும்போது பாகுபலியில் அவர் கட்டப்பாவா பண்ணார்ல, ஸோ அது மாதிரி இந்த படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான ரோல் சொல்லியிருந்தாரு, அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்து ஹாலிவுட்ல இருந்து பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை அப்படின்ற நம்ம வில் ஸ்மித் அவருடைய படம். ஸோ இந்த படம் ஆக்சுவலாக இன்னைக்கு வியாழக்கிழமை வந்து இங்கிலீஷில் ரிலீஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு தான் தமிழ் வெர்ஷன் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஸோ வில் ஸ்மித்துக்கு சும்மாவே தமிழில் ஆடியன்ஸ் அதிகம் தான். ஸோ அதனால இந்த படம் வந்து கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக பெருசாக ஹாலிவுட் படம் எதுவும் பேசப்படல தமிழில் வந்ததில்லை. ஸோ டாப் கனுக்கு அடுத்து ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருடைய காம்போக்குமே ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு படம் வந்து வருது, ஒரு முக்கியமான தமிழ் சினிமாவில் இருக்கிற ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க. ஒன்று சோனியா அகர்வால், இன்னொன்று வனிதா விஜயகுமார். ஸோ தண்டுப்பாளையம் அப்படிங்கிறதான் படம். அந்த படமே வந்து ரிலீஸ் ஆகுது நாளைக்கு. ஸோ இந்த படமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரை பேஸ் பண்ணி ஒரு பெரிய கதை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த படமே வந்து ட்ரெய்லர் கொஞ்சம் பேர் வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க, ட்ரெய்லர் வந்து ட்ரெய்லரே இப்படி இருக்கே அப்படிங்கிற அளவுக்குலாம் விமர்சனம் பண்ணாங்க. ஸோ இந்த படமே வருது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். இந்த படம் சோனியா அகர்வாலுக்கு கம்பேக்காக இருக்குமா? அது படம் வந்தால் தெரியும். ஓகே, சோனியா அகர்வால் கம்பேக்காக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான். முக்கியமான தேட்டர் ரிலீஸ் நீங்களே சொல்லாமல் இந்தியன் ரீ ரிலீஸ் அந்த ஓகே, அந்த மியூசிக்காகவே வந்து அந்த ஆல்பத்துக்காகவே தேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு படம். அதுவும் இப்போ தான் ரீசெண்டாக வந்து இந்தியன் 2 உடைய பாட்டெலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் எல்லாருமே வந்து திரும்ப இதெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியன் ஆல்பம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஷேர் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்தியன் ஆல்பம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆல்பம். ஸோ குறிப்பாக குறிப்பாக வந்து டெலிஃபோன் மணி போல் அந்த பச்சை கிளிகள் தோல், பச்சை கிளிகள் தோல் அந்த பாட்டு. ஸோ எல்லாமே வந்து ஒரு மிக்சட் எமோஷன்ஸாக இருக்கும் பாட்டு ஃபுல்லாகவே. இன்னொன்று இந்த படம் வந்து 90s அப்போ ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ இருக்கிற நிறைய பேர் வந்து தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்துருப்பாங்களா அப்படிங்கிறது டவுட். ஸோ அது ஒரு மிக வெற்றி அடைந்த ஒரு திரைப்படம். தேட்டரில் போய் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படத்துக்கு ஃபீல் பண்ணுறது எல்லாரும். இந்தியன் 2க்கு ஒரு ப்ரீவியூவாக வந்து பார்த்துக்கிற மாதிரி வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே வந்து கலெக்ஷன் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நிறைய பேர் விரும்பி போய் பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போ தான் எலெக்ஷன் வர முடிஞ்சிருக்கு. அந்த ஃபயரில் கூட போய் நிறைய பேர் பார்க்குறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ இந்தியன் 2வும் ரிலீஸ் ஆகும். அதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இப்போ இது ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு இப்போ நம்ம ஓடிடி பக்கம் வந்துடுறோம். ஓடிடியில் பார்த்தோம் அப்படின்னா வருஷங்களுக்கு சேஷம் ரிலீஸ் ஆகுது சோனியில். ஸோ தமிழ் இப்போ ரீசெண்டாக வந்து தமிழில் மலையாள சினிமாஸ்க்கு நிறைய வரவேற்பு இருக்குது. ஆவேசம், பிரேமலு அந்த வரிசையில் வருஷங்களுக்கு சேஷமும் வந்து கவனிக்கப்பட்டது. தேட்டரில் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பிரேமலு அளவுக்கு ஓடல அப்படின்னாலுமே வந்து இப்போது ஓடிடி ரிலீஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க. ஸோ மோகன்லாலுடைய பையன் பிரணவ் மோகன்லால், அப்புறம் வந்துட்டு வினீத் சீனிவாசன் டைரக்ஷனில் படம் வந்திருக்கு. ஸோ நிவின் பாலியும் வேற நடிச்சிருக்காரு. ஒரு ஃபேவரட்டான ஹீரோ நிவின் பாலிக்கு நான் ஆக்சுவலாக டொவினோடைய கன்னி.
நிவின் பாலிக்கு ஆக்சுவலாக தமிழில் கொஞ்சம் ஆடியன்ஸ் இருக்காங்க பிரேமம்ல இருந்தே. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஆக்சுவலாக படம் வந்தப்போ வந்து நிவின் பாலிக்கு கம்பேக்குங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுவுமே வந்து மலையாளத்தில் பேசுனாங்க, தமிழில் பேசுனாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ நிவின் பாலி படம்ங்கிறனால ஒரு ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் கிடைக்கலாம். அதுவும் வினீத் ஸ்ரீனிவாசனும் கொஞ்சம் நல்ல டேரக்டர். ஸோ நிறைய படங்கள் ஹிட் அடிச்சிருக்கு, தமிழ்லேயே நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அவருடைய படத்தை. ஸோ அதனால இந்த படமே வந்து கவனிக்க வேண்டிய ஒரு படம் ஓடிடியில். குறிப்பாக இந்த படத்தோட ஷூட்டிங்கே மோஸ்ட்லி சென்னையில் தான். ஏன்னா படத்தோட கதைக்கெல்லாம் மோஸ்ட்லி சென்னையில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒய்ஜி மகேந்திரன் ஒரு முக்கியமான ரோல் இந்த படத்தில் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஓடிடிக்காக. சோனியில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை தொடர்ந்து பூமர் அங்கிள் அப்படின்ற ஒரு திரைப்படம், ஓவியா, யோகி பாபு, ரோபோ சங்கர் இவங்களுடைய காம்பினேஷனில் ஒரு காமெடி திரைப்படமாக இந்த பூமர் அங்கிள் திரைப்படம் இந்த வாரம் ஆகா நல்ல டைட்டில் ஆகா ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. பொதுவாக ஸோ ஓவியா வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் இதில் இருந்தார், ஃபார்மில் இருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு, பெரிய ரெஸ்பான்ஸ் கிடையாது. மேபி நம்ம ஊரில் நம்ப முடியாது, திடீர்னு நேரம் ஓடிடியில் ஹிட் ஆகும். ஸோ அந்த வகையில் பூமர் அங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். பூமர் அங்கிள் யாரையும் சொல்கிற மாதிரியே இருக்குது, வார்த்தை வேறு தாங்க சொன்னேன். ஓகே, அதே போல் வந்துட்டு இன்னொரு ஒரு முக்கியமான படமும் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது ஹாட்ஸ்டாரில், த லெஜெண்ட் ஆஃப் ஹனுமான். ஸோ ரீசெண்டாக வந்து இப்போது நிறைய படங்கள் வந்து சாமி படங்கள்லாம் நிறைய எடுத்துருக்காங்க. சாமி படங்கள்லாம் இதிகாச கதைகள், ராமாயணம், மகாபாரதம். இப்போ ராமாயணம் கூட ரெடி ஆகிட்டு இருக்கு, தயாராகிட்டு இருக்கு. சாய் பல்லவி, ரன்பீர் கபூர் அந்த ரிலீஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்தது. அந்த மாதிரி ஹனுமானை வச்சு ஒரு படம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அனிமேஷனில் வந்துருந்தது. அந்த படம் வந்து இதில் ஆக்சுவலாக வட மாநிலங்களில் கொஞ்சம் ஓடிச்சுன்னு சொல்லலாம், கலெக்ஷன் பார்த்துச்சுன்னு சொல்லலாம். அங்கே பக்தர்கள் ரசிகர்கள் அதிகம் இந்த மாதிரி படங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க சைடு ஓடி இருக்கு. இப்போது நமக்கு ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகுது ஹாட்ஸ்டாரில். ஸோ அதுக்குமே வரவேற்பு, அதுவும் குறிப்பாக அனுமன்கிறனால அது எப்படி வரவேற்பு இருக்குது. ராமர்னா கூட ஏதோ அரசியல் பேசுறதுக்காகவாது அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இல்லை குழந்தைங்க பார்ப்பாங்க ஹனுமான். கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களை மையப்படுத்தி தான் வந்து டார்கெட் பண்ணி தான் வந்து எடுத்திருக்காங்க ஹனுமான். ஒரு டைமில் விநாயகர் படம்லாம் வந்தது. ஸோ விநாயகர்லாம் வந்து அந்த டைமில் வந்தபோது குழந்தைகளுக்காகவே வந்து வந்திருந்தது. பயங்கரமாக ஒரு சின்ன குழந்தைங்கள ஆடியன்ஸை வந்து எப்படி டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட படங்கிற மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதுவுமே அது மாதிரி ஹனுமானும் வந்து ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அது ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியும். ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி பாலிவுட்டில் அக்ஷய்குமார் நடிப்பில் வெளியான படே மியான் சோட்டே மியான் அந்த ஒரு திரைப்படம். ஸோ அந்த படத்துக்கு அங்கே கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூஸ் தான் வந்தது. ஸோ அந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் தமிழ்லேயே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்களா, நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ இதுதான் இந்த வாரம் ஒட்டுமொத்தமாக. ஆக்சுவலாக தியேட்டர் ரிலீஸில் கவனிக்க வேண்டியது இந்தியன், ஓடிடியில் வந்து வருஷங்களுக்கு சேஷம், இந்த மாதிரி முக்கியமானது 2 இருக்குது. ஸோ இது போக சின்ன சின்ன பட்ஜெட் படங்களும் வருது, கவனிக்க வேண்டிய நடிகர்கள் நடிச்சிருக்க படமும் வருது. ஸோ இந்த படங்களில் எந்த படம் நீங்கள் விரும்பி போய் தியேட்டரில் பார்க்க போகிறீங்க, ஓடிடியில் யார் என்ன படத்துக்காக ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.